ஏய் பிரேயர், என்ன படிச்சிட்டு இருக்க நீ? ஏதோ இன்ட்ரஸ்டிங்கா இருக்கும் போல. எனக்கு கொஞ்சம் சொல்லு. இது என்னது? அதுவா, எனக்கு தெரியும். அது ஒரு பாண்டா. பாண்டாவா? நானும் கருப்பு வெள்ளையும் கலந்த மாதிரி ஒரு டி-ஷர்ட் போட்டா அப்படிதான் இருப்பேன். அட என்ன பிரேயர் இப்படி பேசுற? இந்த பாண்டாஸ்லாம் நேஷனல் ட்ரெஷர்ஸ், அது உனக்கு தெரியுமா? என்ன ட்ரெஷரா? அட்டகாசமா இருக்குல்ல. இந்த கரடி எவ்வளவு கூலா கண்ணாடி போட்டுருக்கு பாரு. இல்ல. அதெல்லாம் சன்கிளாசஸ் கிடையாது. அது பறக்கும் போதே அப்படிதான் இருக்கும். என்ன பறக்கும் போதே அப்படிதான் இருக்குமா? அப்ப நிஜமாவே கூலா தான் இருக்கா? அவங்க ஏதோ பாண்டா பார்ட்டி பண்ண போறதா சொல்றாங்க. அப்படி போல, இது ரொம்ப சூப்பரான விஷயம். இந்த மாதிரி விஷயத்துக்கு தானே காத்துட்டு இருந்தேன். ஏய் பிரம்பல், எழுந்திரு. கம் ஆன் பிரம்பல், எழுந்திரு. வா நம்ம பார்ட்டிக்கு போலாம். எழுந்திரு. எழுந்திரு பிரம்பல், எழுந்திரு. ஆஹா, என் புசுபுசு வாயை எடுத்து மூக்குல விடுறேன். இப்போ என்ன பண்றேன்னு பார்க்கலாம். வேலை செய்துடா. என்ன? நில்லுடா, நில்லு. அடடா, அந்த மாதிரி மாறுறதுக்கு நாம என்ன பண்ணணும்னு தெரியலையே. சரி, இந்த இடம் முழுக்க தேடி பாப்போம். ஒன்றும் இல்ல. கரடிகளா, गाइस இங்க வாங்க. நமக்கு தேவையானது கிடைச்சிருச்சு. கிடைச்சிடுச்சா? என்ன கிடைச்சிருக்கு? இரு, நான் வந்து பாக்குறேன். பெயிண்ட் எங்க இருக்கு? இதான் நமக்கு தேவை. சீக்கிரம் எடுத்துட்டு வா, போலாம். திரும்பவும் ஸ்டக் ஆயிடுச்சா? ஒழுங்கா வேலை செய்யி. இத வச்சுக்கிட்டு ஒண்ணும் பண்ண முடியாதுடா. இப்ப இது ஒர்க் ஆகுதே. என்னடி என்ன கலாய்க்கிறியா? என்ன நாளுடா இது? இதெல்லாம் எனக்கு ஒரு வேலை. சம்பளமும் வர மாட்டேங்குது, மிஷினும் வேலை செய்ய மாட்டேங்குது. இந்த இடமும் எனக்கு சுத்தமா பிடிக்கல. பாண்டாவா? ஜூவுல இருந்து பாண்டா எஸ்கேப் ஆயிடுச்சா? அப்ப அந்த பாண்டாவை புடிச்சு வியாபாரம் பார்த்து நல்லா சம்பாதிச்சிட வேண்டியதுதான். ஏ பிராபு, நான் ஒரு அற்புதமான பெயிண்டர் தம்பி. நீ மோசமா ஆக்கிடுவ. வேண்டாம், விட்டுடு. பிராபு தம்பி, போகாதடா கண்ணா, நெல்லு. உனக்கு என் மேல நம்பிக்கை இல்ல?
டேய் அண்ணா என்ன பண்ணி வச்சிருக்கேன்னு பாத்தியா? வாடா கண்ணா, இப்பதான் நீ ரொம்ப அழகா இருக்க. இப்பதான் நீ பாக்குறதுக்கு அப்படியே அழகான கரடியா இருக்க. போடா, என்ன கலாய்க்காத, நிறுத்து. சொல்றது கேளு பிராம்பல். டேய் அண்ணா நில்றா, ஓடாதடா. ஓ, இப்ப சீரியஸா விளையாடுமா? கத்தி. ஓடாதடா, நில்லு. டேய் அண்ணா வேகடா, விட்டுறா. டேய் நல்ல வேளை நம்மள விட்டுட்டாங்க. இப்ப இதை எப்படி தாங்குறேன்னு பார்க்கலாம். அச்சச்சோ, பிராம்பல் அந்த விக்கு வரான், சீக்கிரம் போங்க. என்ன அந்த விக்கு வரானா? என்ன பண்றது, என்ன பண்றது? ஓடு ஓடு, ஓடி போய் ஒளிச்சுக்க. பிராம்பல், கீழே இறங்க பிராம்பல். சொன்னா கேளு, அவன் வந்துகிட்டு இருக்கான், சீக்கிரமா. என்ன யாரும் இல்ல. ஒண்ணு இல்லடா விக்கு, இது வெறும் மன பிராந்தி தான். டயர்டா இருக்கிறதுனால தான் உனக்கு இப்படி நடக்குது. ஒழுங்கா வெளியே வந்துரு. நான் அவனுக்கு தெரியலனா அவனுக்கு நான் தெரிய மாட்டேன். நான் அவனுக்கு தெரியலனா அவனுக்கு நான் தெரிய மாட்டேன். நான் அவனுக்கு தெரியலனா நானும் அவனுக்கு தெரிய மாட்டேன். பேண்டா என்ன? நான் இந்த அளவுக்கு லக்கியா இருக்கேன்னா கூடிய சீக்கிரமே கோடீஸ்வரன் ஆயிடுவனே. இதை நாம கொண்டு போய் கொடுத்தா உடனே படத்தை கொட்டிடுவாங்களே. எங்கடா அண்ணா போற? ரிலாக்ஸ் ஆறா கண்ணா, நான் உன்னோட வீட்டுக்கு உன்னை பத்திரமா கொண்டு போய் விட்டுறேன். வந்துடுறா. எனக்காக என் படம் காத்துக்கிட்டு இருக்குடா, வாடா. மழை பெய்யுது. சொல்லாம கொள்ளாம இந்த மழை எங்க இருந்துப்பா வந்துச்சு? சரி எழுந்து வாடா, டேய் தடியா, இங்க போய் ஓரமா உட்காரலாம், வாடா. வேகமா வாடா, வேகமா வாடா, டேய் வாடா. இவனை பாதுகாப்பால அவன் எங்கேயாவது வச்சே ஆகணுமே, இல்லைன்னா ஜூ இவனை திரும்பவும் வாங்கிக்க மாட்டாங்க. எனக்கு ரிவார்டும் பணமும் கிடைக்காம போயிடுமே. இப்ப நம்ம எதிர்காலமே இந்த கரடியை நம்பிதான்டா இருக்கு. அப்ப நீ பாண்டா இல்லையா? நகரா, என் பாண்டாவுக்கு என்னாச்சுன்னு ஒழுங்கா சொல்றா. அப்படி இல்லன்னா உன்ன பொறுமையா இருப்பா. ஓ பட்டி இப்படி கண்ட தூக்குடா எப்படி? நீ வந்து அந்த பாண்டா இல்ல? அடே பெயிண்டாடா, எல்லாத்தையும் நீ கெடுத்துட்டடா. டேய் அந்த பாண்டா வச்சு நான் பணக்காரன் ஆவணும்னு பார்த்தனே, இப்போ உன்னை பாடுறா. டேய் ஜஸ்ட் மிஸ். பிளாக் அண்ட் ஒயிட் கலர்ல இருக்கியாடா, இப்ப உன்னை பிளாக் அண்ட் ரெட்டா மாத்தட்டுமா? வேணாடா, வேணா 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 வேணா. நல்ல வேலைப்பா, சரியான நேரத்துக்கு நீங்க இங்க வந்தீங்க. விட்டுருக்க, வேண்டாம் வேண்டாம், என்ன விட்டுருக்க. இப்பதான் என் கண்டே படுற மாதிரி இருக்கு. இப்ப எப்படி தெரியுமா இருக்கு? பார்க்க பிரின்சஸ் மாதிரியே இருக்கு, அட்டகாசமா இருக்கு. டேய் தம்பி, வாடா கண்ணா, வீட்டுக்கு போலாம். நாம அப்புறமா பார்க்கலாம். கரடி பயலுவலா.
அந்த பாண்டாவை பிடிச்சு பணக்காரன் ஆவலான்னு பார்த்தனே, அதுல இந்த கரடி பயலுக்கு மண்ணள்ளி போட்டானுவலே. இன்னைக்கு என்னல இவ்வளவு போர் அடிக்குது? என்ன தைரியம்டா உனக்கு? வழி தாங்க முடியலையே. உன்னை வெட்டி துண்டு துண்டாக்குறாயிரு. இப்ப புரிஞ்சுதாலே? எழுந்துடுறா. அண்ணா அமைதியாரு. கவனி. என்னத்த கவனிக்கணும்? நீ என்ன செவிடாடா? அந்த சத்தத்தை பாரு. யாரும் அங்க வெட்டிக்கிட்டு இருக்காங்க. வேற யாரு? லாகர் விக்காதான் இருக்கும். நான் நினைச்சது சரியா போச்சு. நாம அவனை தடுத்தாகணும். யாரு பிராமல்? நாம அந்த வெக்குக்கு ஒரு முடிவு கட்டியே ஆகணும். கையில ஆயுதம் வச்சிருக்காரு. ஆமா, ஆனா அதுக்கு கிட்ட ஒரு திட்டம் இருக்கு. நம்ம முதல்ல ஆயுதத்தை அப்படியே தொப்பி எங்கடா போச்சு? என்னோட தொப்பிடா? நான் எடுத்துட்டேன். நான் உன் தொப்பியை எடுத்துட்டேன். இப்ப நான் எப்படி இருக்கு? உன்னை என்ன பண்ணு பாடுறா இப்ப. அடே, ஒழுங்கா என் தொப்பியை கொடுத்துட்றா, இல்லனா நான் உன்னை இப்பயே சுட்டு பொசிக்கிறேன்டா. எங்க போச்சுடா என் துப்பாக்கி? எங்கடா போச்சு? எங்க போச்சு? என்ன பார்த்து சிரிக்காதடா கடிப்பேலே. ஒழுங்கா என் தப்பிய குடுறா, இல்லனா உன் தலையோட சேர்த்து அதை வெட்டி எடுத்துருவேன்டா. அப்படியா? இப்ப என் கையில என்ன இருக்குன்னு பார்த்து சொல்லு பார்க்கலாம். இந்த இடம் நல்லா இருக்கும்டா. Yeah. இதுக்கு மேல அவனுக்கு ரெண்டு பேரும் என்ன பண்றான்னு பாத்துறான். எடுத்துக்கடா. என்ன அது? அந்த சத்தம் கேக்குதா? யாரும் மரத்தை விட்டுறாங்கடா அண்ணா. அது அங்க பாரு. அது அந்த விக்கதா இருக்கணும். போய் பார்க்கலாமா? வா போலாம். சொன்னல அந்த விக்கு பையதான் பாரு. இது காட்ட முழுசா வெட்டாம விட மாட்டா போல. சரி, இப்ப நம்ம என்ன பண்றது அண்ணா? நீ இங்கே இரு, நான் போய் பார்த்துட்டு வரேன். இந்த கம்பியில கை வச்சா நாம அப்படியே தந்தூரி ஆயிடுவோமே. என்னையும் ஏமாத்த பாக்குறியா? என்கிட்ட வராத.
வேண்டாம். நீ என்னோட கரண்ட் கம்பி தாண்டி எப்படி வந்த? வேண்டாம்டா, என்கிட்ட வராத. அட கொஞ்சம் இரு, கரண்ட் கம்பி இங்க இருக்குல்ல. ஓ ஏன் கொழுப்படுத்த கரடிகளா, எனக்கே ஷாக்கு வைக்கிறீங்களா நீங்க? இப்போ பாருங்க, இந்த தடவை பாருங்கடா, என்கிட்ட ஒரு சூப்பரான ஐடியா இருக்குடா. இப்ப நீங்க இருக்கிற இடத்துலயே நான் வந்து இந்த கரண்ட் கம்பியில நட்டுறேன்டா. டேய், கரடி கரடி காட்டு கரடி காலையில சாப்பிடும் ஈர தேடி. அண்ணனுக்கு இந்த மீன் ரொம்ப பிடிக்கும். 3 கம்பி கட்டியாச்சுடா. இப்ப எப்படி நீங்க தப்பிக்கிறீங்கன்னு பாத்துறடா. டோய், இப்ப நான் கட்டி வச்சிருக்கிற இந்த கரண்ட் கம்பியில இருந்து நீங்க எப்படி தப்பிக்கிறீங்கன்னு பாக்கறடா. நான் என்ன கொண்டு வந்திருக்கேன்னு வெளில வந்து பாரு. என்ன பிராம்புலா? இல்ல நீ உள்ள இருக்கறதா நான் நினைச்சேன். ஆஹா, இப்ப நம்ம எங்கயாவது ஒளிஞ்சாகணுமே. இந்த இடத்துல நாம சேஃபா இருக்கலாம். இங்க இருந்து அப்படியே பார்க்கலாம். சாப்பிடுறதுக்கு மீன் கொண்டு வந்திருக்கேன். நாம அதை நல்லா சாப்பிடலாம். மீனை சாப்பிட்டு நாம நல்லா நிம்மதியா தூங்கலாம். என்ன ஸ்மெல் ரொம்ப நல்லா இருக்கு. ஆப்பிள். இது ரொம்ப சூப்பர். இந்த மாதிரி ஆப்பிள் நம்ம போற இடம்லாம் இருந்தா சூப்பரா இருக்கும். இது என்ன வாசனை? அச்சச்சோ, இது சூப்பர். அற்புதமா இருக்கு. ப்ரோயர், ப்ரோயர், உனக்காக நான் என்ன கொண்டு வந்திருக்கேன் பாரு. டேய் அண்ணா, உனக்காக சுவையான மீனை கொண்டு வந்திருக்கேன்டா. ஆஹா, வாசனையா அல்லதுடா. டேய் தம்பி, இந்த மீன் உனக்கு எங்கடா கிடைச்சது? அண்ணா ஜாக்கிரதையா வா. இது அந்த லாகர்விக்கோட ட்ராப்பா தான் இருக்கணும். அவன் நம்மள நிம்மதியாவே விட்டு வைக்க மாட்டானே. யாரோட நிம்மதியா வைக்கல? அப்படி போடு. அட்டகாசமா இருக்கு. டேய் அண்ணா, எதுக்குடா இப்ப சிரிச்சிட்டு இருக்க? பிராம்பிள், நாம இதுல பார்பிக்யூ பண்ணலாம். டேய், இது ஒரு எலக்ட்ரிக் கிரில். பார்பிக்யூ நான் சொன்னேன். எனக்கு கொஞ்சம் கூடு. இவனுங்கள என்னதான் பண்றது? நாம வச்ச பொரியிலேயே இவனுங்க பொரிச்சு திங்கறாங்களே. நான் மட்டும் உள்ள வந்தனா உன்னை பொளந்துருவேன் பாத்துக்கோ. இங்க கைய வச்சு பாக்குறேன். டேய் அண்ணா, சிரிக்காதடா, அமைதியா இருடா. நான் உள்ள வரதுக்கு ஏதாவது வழி தேடி கண்டுபிடிடா. என்னடா இவன் ரொம்ப துள்ளிக்கிட்டு இருக்கான்? இப்ப நாம இவனை என்னடா பண்றது? பண்ணுடா, ஏதாவது பண்ணு. இதுக்கு வேற ஏதாவது வழி இருக்கணுமே. இரு, யோசிக்கிறேன். பிராம்பிள், அதோ அங்க ஒரு கொம்பு இருக்கு பாத்தியா? அத வேகமா கொண்டு வந்து அத நிலத்துல வச்சனா பறந்து இந்த பக்கம் வந்துடலாம். அட ஆமால, நான் இந்த மாதிரி பண்ணி ரொம்ப நாளாகுது. உதவலான்னு பார்த்ததுக்கு எண்ணெய சட்னி ஆக்கிட்டானே. ரொம்ப டேஸ்டா இருக்கு. ரொம்ப நல்லா இருக்குல்ல. என்னடா இவனுங்க எல்லாத்தையுமே என்ஜாய் பண்ணிக்கிட்டு இருக்கானுங்க. இப்ப எனக்கும் வயிறு ரொம்ப பசிக்குதே. இது எல்லாத்துக்கும் லாகர்விக்கு தான் காரணம். அவனாலதான் நம்ம சுவையா சாப்பிட்டுக்கிட்டு இருக்கோம். ஆஹா, வாசனையே அள்ளுதடா. ஏய் விக்கு,
மாட்டிக்கிட்டியா? எங்களுக்கு இவ்வளவு உதவி பண்ணிருக்கியே, நீயே கொஞ்சம் பார்பிக்யூ சாப்பிடுறியா? பார்பிக்யூ வேண்டாம். ஓ ஓ டேய் அண்ணா, அந்த டிவில நிஞ்சா இருக்கு பாத்தியா? அது ஸ்டார் எல்லாம் விடுது. போ, 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 போ. அதோட கத்தி கூட இருக்கு. சத்தம் போடாத தம்பி. அங்க பாத்தியா, காத்துல அப்படியே காணாம போயிட்டான். நிஞ்சா தான் இருக்கிறதுல சூப்பரானவங்க. பேசாம இருன்னு சொல்றல்ல. செம காமெடியா இருக்குல்ல. யாரா அது அர்த்தராத்திரில கால் பண்றது? என்னப்பா, யார் பேசுறது? எனக்கு என்னோட மரம் வேணும். அதாவது முதலாளி, கிட்டத்தட்ட நம்மளோட எல்லா வேலையும் முடிஞ்சிடுச்சு. ஒழுங்கா மரத்தை வெட்டி கூட, அப்படி இல்லனா உன் தலையை வெட்டிடுவேன். கவலைப்படாதீங்க முதலாளி, இந்த விக்கு கொடுத்த வாக்கு அதெல்லாம் எனக்கு தேவையில்லை. எனக்கு நாளைக்கே மரம் கட்டைகள் வேணும். அதான் நடுராத்திரி ஆயிடுச்சு, இனி என்ன பண்றது? முதலாளி முதலாளி, அடே உன்ன அப்ப நடுராத்திரின்னு கூட பார்க்காம இப்ப வேலை செய்யணுமா நானு? டேய் அண்ணா, நடுராத்திரில என்னடா வேலை பார்ப்பாங்க? அது வேலை பார்ப்பாங்கன்னு நினைக்கிறேன். வா, நம்ம பின்னாடியே போய் பார்ப்போம். அவன் எந்த மரத்தை வெட்ட நம்ம விடவே கூடாது. மோசமானவங்க கிட்ட போய் சிக்கி இருக்கோமே. நாளைக்கே என்னோட மரத்துண்டு வேணும். எதுக்கு மரத்துண்டை வச்சு பல்லு குத்த போறியா நீ? என் நேரம் நடுராத்திரில வேலை செய்யறேன் பாரு. ப்ரோயர், அவன் ஏன் குதிச்சுக்கிட்டு இருக்கான்? அமைதியா இருந்தா அவன் என்ன பண்றான்னு வேடிக்கை பாரு. சட்டு புட்டுன்னு இந்த வேலையை முடிச்சுட்டு போய் படுத்து தூக்கணும்யா. அவனுக்கு பைத்தியம் பிடிச்சிருச்சுன்னு நினைக்கிறேன். நடுராத்திரில மரத்தை வெட்டிட்டு இருக்கான். அவனை நம்ம சும்மாவே விடக்கூடாது. சும்மாறா, நீ என்னடா நினைச்சுக்கிட்டு இருக்க? அவன் கையில செயின்ஸா இருக்கு, பார்த்தல? அப்ப நம்ம இப்ப என்ன பண்றது? இரு, நான் கொஞ்சம் யோசிக்கிறேன். அதேதான். இப்போ நான் சொல்றது கொஞ்சம் கேளு. நிஞ்சாஸ் ஞாபகம் இருக்குல்ல, அவங்க பண்ண மாதிரியே நாமளும் பண்ணலாம். சரியா? இப்போதான் உன்னோட மூளை வேலை செஞ்சிருக்கு. சரி வா, வேலையை ஆரம்பிக்கலாம். ஆபரேஷன் நிஞ்சா பியர். மரத்தை வெட்டுறது எனக்கு ரொம்ப பிடிச்ச வேலை. டயர்டா இருக்கு. தூங்க கூடாதுடா, வேலையை முடிச்சாகணும். பிராம்பு, நீ இப்ப என் திட்டத்தை கேக்குறியா? நாம அவனை அடிச்சு பறக்க விட்டுருவோம். பறக்க விடுவோமா? அப்படின்னா என்ன அர்த்தம்? நீ முதல்ல போடா. நிக்காத போ. யாராவது என்ன அடிச்சது? யாரும் இங்க காணோம். ஆனா அடிச்சது எனக்கு வலிக்குதே. ஒருவேளை இதுவும் நம்மளோட மன பிராந்தியா இருக்குமோ? இருக்கட்டும்டா, வேலையை பார்ப்போம். யாராவது என்ன அடிச்சது? யாரா இருந்தாலும் வெளியே வந்து நேருக்கு நேரா மோதுங்க, இல்லனா உங்களை பொளந்துருவேன். வரீங்களா இல்லையா? இப்ப வாங்க, வெளியே வாங்கடா. டேய், தைரியமான ஆம்பளைங்க இருந்தா வெளியே வாங்கடா. டேய், எங்க இருந்து அடிக்கிறாங்க? ஆஹா, என்னது இது? எல்லா பக்கத்துல இருந்து வீசுறாங்க. ஒண்ணு கூடிட்டாங்கயா, ஒண்ணு கூடிட்டாங்க.
சூப்பர். நான் எங்க இருக்கேன்? பிராம்பிள், என்னோட தலை என்ன இப்படி பண்ணவங்கள மட்டும் நான் கண்டுபிடிச்சா அவங்கள அப்படியே துண்டு துண்டா வெட்டி காக்காக்கி போட்டுருவான். ஆமா இருங்கடா வச்சுக்கிறேன். இது வேற ஒண்ணுடா, நம்ம ஏதாவது சொல்லும் போது நம்ம காலை வாரிவிடும். சீக்கிரம் சீக்கிரம் ஸ்டார்ட் ஆயிடு. யாரு நீங்களா? யாராவது யாராதாலும் வெளியே வாங்கடா. இப்ப வாங்கடா வெளியே. கொழுப்படுத்த கரடிகளா, திரும்பவும் நீங்க தானா? ஓடாதீங்க, நில்லுங்க. ஓடுறீங்களாடா? என்கிட்ட இருந்து எங்க தப்பிக்கலான்னு பாக்குறீங்க? அண்ணா, அவனோட ஆயுதத்தால நம்மளால மல்லு கட்ட முடியல. இப்ப என்ன பண்றது? இப்ப என்ன பண்றது? முதல்ல அமைதியாடுறா பிராம்பிள். நாம நிஞ்சா பியர், சரியா? நிஞ்சாஸ்ல இயற்கையோட உதவியை வச்சுதான் சண்டை போடுவாங்க. மறைஞ்சு தாக்குறதுல கில்லாடிங்க. டேய் பிராம்பிள், நாம வேணா இப்படி பண்ணலாமா? என்ன ஓகே தானே? இப்போ இத பாரு. நானும் அதே மாதிரி பண்றேன். இலை கொழுப்படுத்த கரடிகளா, எங்க போய் தொலைஞ்சிங்க? என்கிட்ட வாங்க. இப்போ உங்க மனசுல என்னடா பெரிய நிஞ்சான்னு நினைப்பா? இப்ப மரியாதையா வெளியே வரீங்களா இல்லையா? எப்படி இங்க இருந்து தப்பிச்சு போயிருப்பானுங்க? நிஞ்சா பியர்ஸின் கல் தாக்குதல். வேண்டாம், நிறுத்து. கரடிகளா, கல்ல வச்சு தாக்குறீங்களாடா? இப்ப நான் குண்டை வச்சு தாக்குறேன். நீங்க என்ன பண்றீங்கன்னு பாப்போம். என்கிட்டயே கண்ணாமூச்சி விளையாடுறீங்களாடா? அந்த பயலுவ எங்க போனானுவ? இங்க தானடா இருக்கு. நீ மாட்டியா? என்னடா யாரும் இல்ல? இங்க இருக்கியாடா? இங்க தானே இருக்க. வா வா, வெளியே வாடா, வா வா. என்னடா இங்கேயும் இல்ல? என்னமோ சரியில்லையே இங்க. அந்த குண்டு பசங்க எங்க போயிருப்பானுங்கன்னு தெரியலையே. ஏய், என்ன டிஸ்டர்ப் பண்ணாத, நான் யோசிக்கிறேன். யாரா என்ன இப்ப கூப்பிட்டது? எங்க என்னோட செயின்ஸ் எங்கடா போச்சு? எங்க போச்சு? இங்க இருக்கு. ஏய் குடு, என்னோட செயின்ஸ் திரும்ப குடுறா குடுறா. நிஞ்சா பியர் அட்டாக்! நம்ம சும்மா கலக்கிட்டோம்ல. சரி வாடா தம்பி, போலாம். இன்னைக்கு ரொம்ப நல்லா பண்ணடா தம்பி. இதுதான் நம்மளோட ஃபர்ஸ்ட் நிஞ்சா மிஷன். நாம இதுல ஜெயிச்சதுல எனக்கு ரொம்ப பெருமையாவும் இருக்குடா. ரொம்ப அற்புதமா பண்ணடா. இதை நீ அப்படியே பண்ணிக்கிட்டே இரு. இந்த மொத்த பிரபஞ்சத்தோட அமைதி இப்ப நம்ம கிட்ட தான் இருக்கு.
கரெக்டா சொன்ன நிஞ்சானா ப்ரோயர். நிஞ்சா மாதிரி வந்து என்ன சாட்சி புட்டீங்களடா. இருங்கடா நான் திரும்ப எந்திரிச்சு வந்து உங்களை என்னெல்லாம் பண்ற பாருங்க.